மேட்டர்ட் அப்படின்னா ஒருத்தரும் கடவுளை அணுகிறது அவளுடைய பர்சனல். இது தப்பாக கரெக்டான்னு நான் சொல்லலை இந்த பையன் பண்ணினது. ஆனால் இந்த பையனுக்கு இன்னும் பக்திங்கிறதுக்கான அர்த்தம் இன்னும் தெரியலங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியல, ஆனால் நம்மள பாதி பேருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி நைவேத்தியம் பண்ணி டெய்லி சுவாமியை வேண்டிண்டு நம்ம டெய்லி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்கோம். இதை கொடு, அதை கொடு, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை முடிச்சு கொடு, அதை முடிச்சு கொடு, என் குழந்தை நன்னாவை, ஹஸ்பண்டை நன்னாவை, ஒய்ஃபை நன்னாவை, அப்பா அம்மாவை நன்னாவை, அவளை விட எனக்கு பெட்டராக கொடு, இவனை விட பெட்டராக கொடு, எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் போகிறல இன்னும் கூட. நம்ம எல்லாரும் இந்த பார்கெனிங்கில் என்ன கறக்கலாம் பகவான்கிட்டேருந்துங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கும். இது எந்த விதத்தில் பக்தி? அந்த பையன் ஒரு விதமான ரூட்னஸ்னால் நம்ம இன்னொரு விதமான ரூட்னஸ். எப்படி நான் ஒரு அப்பா அம்மா கிட்ட எப்போ பார்த்தாலும் ஏதாவது கிடைக்குமா வாழ்கிட்டங்கிறதுலேயே குறியாக இருக்கும், ஆனால் அவகிட்ட பாசமாக இல்லைன்னா எப்படி ஒரு தப்போ, அது மாதிரி பகவான்கிட்டையும் பக்திங்கிற பாசமாக இல்லை. பக்தினா பாசம் தானே. பக்திங்கிற பாசத்தோடு இல்லாமல் பகவான்கிட்டேருந்து வரங்களை மட்டும் வாங்கிக்கிட்டேன். நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், அது கொடு, நான் உனக்கு இது பண்ணி நைவேத்தியம் பண்ணுறேன், நீ இது கொடு. நம்ம இந்த பார்கெனிங்கில் மட்டுமே உட்காந்துடுறோமா? அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் பண்ணலாம். அதை ஒரு பக்திங்கிற அந்த லவ் கனெக்ஷனோட கடவுளோட இருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட நம்ம பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா? அது நம்ம பண்ண நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்து சொல்ல வருமோ அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது. சில சமயம் குழந்தைகளுக்கு என்ன ஆகிடுறது, ஒரு மிகப்பெரிய இழப்பு நடக்கும் பொழுது அந்த குடும்பத்துலேயோ அந்த வீட்டிலையோ அந்த வீட்டு பெரியவா மேலேயும் அந்த குழந்தைகளுக்கு கோபம் வரும். அதே மாதிரி அவள் கும்பிடுற பகவான் மேலேயும் அந்த குழந்தைகளுக்கு கோபம் வரும். இட் இஸ் அ பர்சனல் லாஸ், நீ ஏன் இந்த லாஸ் எனக்கு கொடுத்த அப்படின்னு அந்த கோபத்தை அவள் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாள். இது ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் வேணால் நம்ம மாறிடும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த பார்கெனிங் வச்சுக்கிறா பாருங்க, அது இன்னும் டேஞ்சர். இப்போ இந்த பையனை நான் கோயிலில் பார்த்தேன்னு சொன்னேனே, ஹாய் ஹலோ 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 அப்படின்னு, பிள்ளையாருக்கு ஒரு ஹலோ, முருகனுக்கு ஒரு ஹலோ, சிவனுக்கு ஒரு ஹலோ அப்படிலாம் போட்டானே, அந்த பையன் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மாறுறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம உட்காந்து இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டுட்டு பார்கெனிங்லேயே வாழ்க்கை ஃபுல்லாக கடத்துறோம் பாருங்க. நம்ம எப்போ மாற போகிறோங்கிறது தெரியல. மேபி நம்ம நிறையா கதா காலக்ஷேபங்கள் சத்சங்கில் நம்மளே இணைச்சிக்கும் போது நமக்குள்ளே மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். பக்தி பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கலாம். நமஸ்காரம்.